சிறை வாழ்க்கை ரொம்ப நரகமான வாழ்க்கை. அப்படி வாழவே கூடாது. ஏன்னா நான் ஜெயிலுக்குள்ளே செத்துருந்தா என் குடும்பமாச்சு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு வந்த பிறகு நான் திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருந்தி இப்போ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுலாம் நிறைய பண்ணிட்டேன். அதுலேருந்து பிராய்ச்சிசமா நான் தவறுலேருந்து மீண்டு வரணும், நான் திருந்தணும், மனுஷனாக வாழணும். மிருகமாக இருந்துட்டேன். மிருகமாக இருந்து இப்போ நான் திருந்தி வாழ்கிறேன். ஒரு உயிரை நான் காப்பாற்றுற சேவையில் இருக்கேன். நான் இந்த காசுன்றதை விட சர்வீஸ், ஒரு உயிரை நான் காப்பாற்றுறதுல தற்காலிக ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறேன். நான் திருந்தி வாழணும்னா வாழ விட மாட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து தினசரி ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை போகிறாங்க. வயசு பொண்ணு இருக்கு, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பையன் +1 படிக்கிறான், பொண்ணு 10th படிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வரும்போது அப்பா என்னப்பா தப்பு பண்ணீங்க. நான் தவறு பண்ணிட்டேன், அதுலேருந்து திருந்தி வாழ்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா எந்த ஒரு குற்றச்செயலையும் ஈடுபடாமல் திருந்தி வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு வாழ்க்கையும் ரொம்ப நரகமா இருக்கு. நான் ரவுடியாவே இருந்தா ரவுடி தான் இருக்கணுமா? நாங்க என்ன அப்படி இதுதான் பண்ணமா, வெட்டுப்பட்டு தான் சாகணுமா? திருந்தி வாழக்கூடாதா